அடுத்த 48 மணி நேரத்தில் ஹார்மோஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானின் மின் நிலையங்களை முழுவதும் அழித்து விடுவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு ஈரான் உடனடி பதிலடியை கொடுத்துள்ளது. ஈரானின் மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஹார்மோஸ் நீரிணையை முழுமையாக மூடுவோம் என்று எச்சரித்துள்ளது. மேலும் ஈரானின் IRGC அமெரிக்காவிற்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அது என்னவென்றால், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய எரிசக்தி அமைப்புகள் தாக்கப்படும், அமெரிக்க முதலீடு உள்ள நிறுவனங்களும் இலக்காகும், அமெரிக்க தளங்கள் உள்ள நாடுகளின் மின் நிலையங்களும் தாக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் அடாவடித்தனத்தால் இந்த போர் இன்னும் உச்சநிலை எட்டும் என்று தோன்றுகிறது. இதே நேரத்தில் ஈரான் இஸ்ரேலை ஏவுகணைகளை கொண்டு ஆக்ரோஷமாக தாக்கியது. இந்த ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலில் பலர் காயமடைந்துள்ளனர் மற்றும் பலர் பாதுகாப்பான இடத்திற்கு தஞ்சம் அடைந்துள்ளனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஈரானின் டெஹ்ரானில் கடுமையான தாக்குதல்களை நடத்தியது. இதனால் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டன. பலர் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். மொத்தத்தில் ட்ரம்பின் அடாவடித்தனமான எச்சரிக்கையும் அதற்கு ஈரானின் கடுமையான பதிலும் இந்த போரை இன்னும் ஆபத்தான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. ஈரானிடம் 4000 கிலோமீட்டர் அளவுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகள் மட்டும் உள்ளதா, அல்லது இன்னும் அதைவிட சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் உள்ளதா என்பது தெரியாமல் அமெரிக்கா விளையாடி வருகிறது. இன்னும் பல ஆயுதங்களை ரகசியமாக ஈரான் வைத்திருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தக்க தருணம் வரும்பொழுது அந்த ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்தி தாக்கும் என்று தெரிகிறது. அடுத்த சில மணி நேரமே உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது.